இது ஒரு கனவு, அது நினைவாக்குறது தான் நாங்கள் வந்து செயல்பட போகிறோம். அந்த இடத்துல என்னென்ன வரப்போகுதுன்றது கூடிய சீக்கிரம், அந்த ப்ளூ பிரிண்ட்னு வரும்போது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்லுவோம். நான் அந்த கட்டடம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ காசு இருக்குன்றது நான் ஃபஸ்ட் அறிவிச்சிருந்தேன் சங்கத்தில். டோட்டலாக வந்து 21,37,017 ரூபா 84 பைசா அக்கௌண்ட்டில் இருக்குது. 87,75,000 ரூபா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம், எங்கே நோக்கி போகணுன்றது ஒன்று. ரெண்டாவது, இப்போ கட்டிட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது இதில் எது பைசாவும் தேராது. ஏன்னா அவங்க வாங்கினதில்லை, நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கப்பட்டு மேற்கொண்டு நாங்கள் இதுக்கு முதலீட்டை நடிகர் சங்கத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய திட்டமிட வேண்டியது இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது 1.25 கோடி. இப்போ ₹1 வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நாங்கள் அது கொடுத்தது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே கணக்கு தெரியும். அதனால் எங்களுடைய கனவுகள்ங்கிறது செயலில் மட்டும் இல்லை, வருமானத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களாகவும் நாங்கள் செயல்பட வேண்டியது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த சவாலை நாங்கள் வேண்டும் என்று தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் திட்டமிடுவோம். தேர்தல் முடிஞ்ச உடனே சகோதரர் சரத்குமார் சார் அவர்கள் பத்திரிகை நிருபர்கள் சந்திப்பில் இது மாதிரி அக்ரிமெண்ட் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு சரத்து படிச்சிருக்காங்க. அது இன்னும் முழுமையாக இந்த நிர்வாகத்துக்கு வந்து சேரலை. 1-2 நாட்களில் அது சார்ந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த அந்த அக்ரிமெண்ட் கேன்சலேஷனுடைய விவரங்கள் அனைத்தும் எங்களுக்கு வந்து சேரும். அதற்கு பிறகு அதுகளை நாங்கள் படித்து நிர்வாகம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு விவாதித்து நாங்கள் முடிவெடுக்கணும் சார்.